நிச்சயமாக நிகிதா, நீங்கள் சொன்னது போல இந்த 70 லட்சம் வாக்காளர்கள் தமிழக தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார்கள் என்றால் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டிலே 1000 வாக்குகள் 2000 வாக்குகள் கூட மிகப்பெரிய வித்தியாசத்தை தீர்மானிக்கும். பல இடங்களில் வெற்றி தோல்வியை முடிவு செய்யக்கூடியதே இந்த 1000-2000 வாக்குகள் தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் கொடுக்கின்ற இந்த எக்ஸ்க்ளூசிவ் சிறப்பு செய்தியின் மூலமாக 70 லட்சம் 1 2 அல்ல 70 லட்சம் புதிய வாக்காளர்கள் முளைக்கப் போகிறார்கள். எங்கிருந்து வரப்போகிறார்கள் என்பது குறித்து முழு விவரங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. எனவே சத்தியம் டிவியின் இந்த எக்ஸ்க்ளூசிவ் சிறப்பு செய்தியிலே தற்போது நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கான தரவுகள் நம்மிடையே கிடைத்திருக்கின்றன. எப்படி இந்த 70 லட்சம் வாக்காளர் வரப்போகிறார் என்பது குறித்து மிக தெளிவாக நாம் குறிப்பிட போகிறோம். அதாவது பீகாரிலே அண்மையில் ஒரு சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெற்றது. அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் நாடாளுமன்றமே முடங்கி இருக்கிறது என்று கூற வேண்டும். எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்க காரணம் என்னவென்றால் கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் திடீரென காணாமல் போய்விடுகிறார்கள். கடந்த தேர்தலின் பொழுது கடந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது இந்த வாக்காளர் அனைவரும் வாக்களித்தார்கள். தற்போது திடீரென 65 லட்சம் வாக்காளர்கள் காணாமல் போய்விடுகிறார்கள். அதற்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த தகவல் தரவு என்னவென்றால் அந்த 65 லட்சம் வாக்காளர்களிலே 22 லட்சம் பேர் உயிரிழந்து விட்டார்கள். 7 லட்சம் பேர் அதாவது ஒரு இடத்தில் பல்வேறு இடங்களிலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். பல தொகுதிகளிலே அவர்கள் இருக்கிறார்கள். இரட்டை 3-4 தொகுதிகளிலே அவர்கள் பெயர்கள் இருக்கிறது. எனவே அவர்களை எடுத்துவிட்டோம். அதே போன்று 36 லட்சம் பேர் பீகாரில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு சென்று அங்கங்கே தங்கிவிட்டார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி எந்த தொகுதியில் ஒரு வாக்காளர் இருக்கிறாரோ அந்த தொகுதியில் தான் வாக்களிக்க வேண்டும், அந்த தொகுதியில் தான் இருக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் திடீரென தெரிவித்து ஏற்கனவே அரசியல் அமைப்பில் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் எந்தெந்த தொகுதியில் யார் இருக்கிறார்களோ அந்தந்த தொகுதியில் தான் அவர் வாக்களிக்க வேண்டும், அந்த தொகுதியின் வாக்காளராக அவர் மாறுகிறார் என கூறியிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போதுதான் தற்போது தமிழகத்திலே ஏகப்பட்ட வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக பீகாரில் இருந்து வந்தவர்கள் மட்டும் 6.5 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்ற தகவல், அதிர்ச்சி தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. என்றால் இந்த 6.5 லட்சம் பேர் பீகாரில் இருந்து மட்டும் வந்திருக்கிறார்கள். இது தவிர உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், வடகிழக்கு மாநிலங்கள் என பல்வேறு இடங்களிலிருந்து வடக்கு பகுதியிலிருந்து தமிழகத்தை நோக்கி வருவோரின் எண்ணிக்கை நாள்தோறும், ஆண்டுதோறும் அல்ல, மாதந்தோறும் அல்ல, நாள்தோறும் ஆயிரக்கணக்கிலே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான தகவலாக இருக்கிறது. எனவே இது எப்படி தமிழக சட்டமன்ற தேர்தலிலே ஒரு பாதிப்பு என்பதை விட தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, அது யாருக்கு வேண்டுமானாலும் சாதகமாக இருக்கலாம், எந்த தாக்கத்தை எப்படி ஏற்படுத்த போகிறது, எவ்வளவு பேர் என்பது குறித்த தரவுகள் நமக்கு கிடைத்துக்கின்றன. முழு தரவுகளை தற்போது நம்ம திரையிலே பார்க்கலாம். நீங்கள் பார்க்கின்ற தரவுகளை வைத்து மிக தெளிவாக நாம் பார்க்க முடியும். என்றால் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்க்ளூசிவாக சத்தியம் டிவியின் எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட் இது. தமிழகத்தில் 2026 தேர்தலில் சுமார் 70 லட்சம் வாக்காளர்கள் திருப்பு முனை வாக்காளர்களாக இருக்க போகிறார்கள். இவர்களுடைய வாக்குகள் பல சட்டமன்ற தொகுதிகளுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்க போகிறது என்பதுதான் மிக முக்கியமானது. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். அடுத்த கார்டை பார்க்கலாம். அதே போன்று தற்போது பார்த்தது போலவே அடுத்த கார்டை நாம் பார்க்கலாம். மிக தெளிவாக இந்த வாக்காளர்கள், இந்த 70 லட்சம் பேர் யார் என்றால் வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்களின் வாக்குகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கே வந்திருக்கிறார்கள். இந்த 70 லட்சம் பேர் எப்படி வருகிறார்கள் என்பதை பார்க்கலாம். அடுத்த கார்டை பார்க்கும்போது மிக தெளிவாக நமக்கு தெரியும் யார் இவர்கள், எப்படி வந்தார்கள் என்று. இதிலே பீகாரில் இருந்து மட்டும் தற்போதைய சூழலிலே நாம் பார்க்கும்பொழுது பீகாரில் இருந்து மட்டும் 6.5 லட்சம் பேர் தமிழகத்திலே தற்போது வாக்காளர்களாக மாறப்போகிறார்கள். இன்னும் மாறவில்லை, மாறப்போகிறார்கள். ஏனென்றால் தமிழகத்திலே வெகு விரைவில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி தற்போது பீகாரில் நடைபெற்றது போலவே தமிழகத்திலும் நடைபெற இருக்கு. நாடு முழுவதும் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தாலும் தமிழகம், கேரளம், மேற்கு வங்காளம் இந்த 3 மாநிலங்கள் அடுத்த ஆண்டு தேர்தலை சந்திக்க இருக்கின்றன. எனவே இந்த 3 இடங்களிலும் கட்டாயமாக வாக்காளர் திருத்த பணி, சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் பணி நடைபெற போகிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே தமிழகத்தில் நடைபெறும் பொழுது இந்த 6.5 லட்சம் பீகாரிகள் இங்கு இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் எங்களுக்கு அங்கு வாக்குரிமை இல்லை, எனவே நாங்கள் இங்கு தங்கியிருப்பதால் எங்களுக்கு இங்கு வாக்கு வேண்டும் என கோரி விண்ணப்பிக்க போகிறார்கள். அவர்கள் நிச்சயமாக
தமிழக வாக்காளர்களாக 6.5 லட்சம் பீகாரிகள் மாறப்போகிறார்கள். இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றால் சென்னையில் மட்டும் 3.5 லட்சம் பீகாரிகள் இருப்பதாக ஒரு தரவு தெரிவிக்கிறது. சென்னை மட்டுமல்ல, கோவை திருப்பூர், சென்னை கோவை திருப்பூரில் மட்டும் கிட்டத்தட்ட 6 லட்சம் பீகாரிகள் வசித்து வருகிறார்கள். இவர்கள் அனைவரும் வாக்காளர்களாக மாறப்போகிறார்கள். எனவே சென்னை, கோவை, திருப்பூர் இந்த 3 மாவட்டங்களிலும் மிகப்பெரிய வித்தியாசத்தை இந்த வாக்காளர்கள் ஏற்படுத்த போகிறார்கள். ஆனால் நாம் 70 லட்சம் என்று சொன்னோமே, 6.5 லட்சத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே என்ற கேள்வி உங்களுக்கு வரும். எனவேதான் அடுத்த கார்டை நீங்கள் பார்க்கலாம். அடுத்த கார்டில் அதற்கான தரவு வந்திருக்கிறது. ஏனென்றால் 2011 கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றது. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. முழு திரையிலே நாம் பார்க்கலாம். தற்போது முழு திரையில் பார்க்கும் அதற்கான தகவல் இருக்கிறது நம்மிடையே. தமிழகத்திலே அப்பொழுது பார்க்கும்போது அப்போது தமிழகத்திலே மக்கள் தொகை எவ்வளவு என்று பார்த்தால் கிட்டத்தட்ட மக்கள் தொகையிலே 34,87,974 பேர் வெளி மாநிலங்களிலிருந்து வேலைக்கு வந்து தமிழகத்தில் தங்கியிருக்கின்றனர். அதாவது 34,87,974 பேர் வெளி மாநிலங்களில் வந்த தமிழகத்திலே தங்கியிருந்த தொழிலாளர்கள் 2011 எங்க இருக்கிறது? கிட்டத்தட்ட தற்போது 2025 இருக்கிறோம். எனவே தற்போது இந்த எண்ணிக்கை என்பது அப்பொழுது குறைவாக வரும்போதே இந்த எண்ணிக்கை இருந்திருக்கிறார்கள். தற்போது நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தை நோக்கி. எனவே இந்த எண்ணிக்கை என்பது குறைந்தபட்சம் என்று பார்த்தாலே 2 மடங்காக மாறும். அதாவது 34 லட்சத்து சொச்சம் இருக்கிறார்கள். 34,87,974 பேர் இருக்கிறார்கள். இது அப்படியே இரட்டிப்பாகும் பொழுது குறைந்தபட்சம் 70 லட்சம் பேராவது இங்கு இருப்பார்கள். இந்த 70 லட்சம் பேரும் தமிழக வாக்காளர்களாக மாறப்போகிறார்கள்.